மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதன் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர்கள் கேட்கவும் ஊமையர் பேசவும் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல தேவ வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவ வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறதை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை உணர முடிந்தது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வசனத்தை அனுப்பி நம்மளை விடுதலையாக்குகிற கர்த்தர். 2 நாட்கள் தேவ வசனத்தை நம்மோடு பேசின கர்த்தர் இந்த 3வது நாளிலும் வார்த்தைகளை அனுப்பி இன்றைக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை நீங்கள் படித்தால் இதற்கு முன்பு இயேசு செய்ததான ஒரு அற்புதத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. அப்படி அற்புதங்கள் இன்னும் அநேகம் எழுதப்படவில்லை என்று கூட எழுதியிருக்கிறது. அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் சில நேரத்தில் அவர் பார்க்கும்போது நடந்திருக்கிறது. அவர் பார்வையிலே அற்புதம் நடந்திருக்கிறது. சில இடத்திலே இயேசு நின்றார் என்று படிக்கிறோம். அவர் நின்றாலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. பாருங்கள், அவருடைய எல்லா செயல்களும் அற்புதங்களாகவே நடந்திருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து சொல்லிவிட்டு தான் கடைசியிலே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசு எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம உயர்ந்த நிலைகளுக்குள்ள கொண்டு வரணும், மாற்றங்கள் உண்டாகணும், மறுரூபங்கள் உண்டாகணும். பல நிலைகளிலே நம்ம நினைக்கிறோம், எப்படியாயிலும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில இதை செய்யணும் அப்படிங்கிற அநேக நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை, நீங்க எதிர்பார்க்கிற தெய்வீக விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களும், நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற எல்லா நன்மைகளும் நமக்கு அது மிக நன்றாக இருக்குமா. இந்த 3வது நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய போகிறார். எது உங்கள் வாழ்விலே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எது உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். சிருஷ்டிப்பின் காலங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. மனிதன் உலகத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிருஷ்டிப்பின் காலங்களிலே அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தவர். எல்லாம் உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு மனிதனை உருவாக்குகிறார். கவனியுங்கள், நமக்கு தெரியும் ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார். தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிருஷ்டித்தவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது, மனிதன் உண்டாக்கப்பட்டதை நினைத்து பார்க்கும் பொழுது அதிலும் சொல்ல முடியும், அங்கேயும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. பாருங்கள், இந்த சரீரம் பாருங்க, அவரு எவ்வளவு அழகா மனிதனை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முன்னால இருக்கிற கண்ணு ரெண்டையும் பின்னால வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். சும்மாயே சொல்றாங்க, கண்ணை பெதடிலையா வச்சுட்டு வர்றான்னு கேட்குறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானமா படைச்சிருக்கிறார். இந்த மூக்கு வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, மூக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், மூக்கு படைச்சார் பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் டைரக்ஷனை கீழே மாதிரி வச்சார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை திருப்பி வச்சிருப்பாருன்னா யோசித்து பாருங்களேன், மழை தண்ணி எல்லாம் என்ன செய்யும்? அங்கத்தான் போகும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானமுடையவர், எவ்வளவு ஞானமாய் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார், எவ்வளவு ஞானமாய் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், மனிதன் உருவாக்கப்பட்டவைகள் நன்றாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லாம், தேவனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது. எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, குயவன் வீட்டுக்கு அனுப்பினார் உடைந்து போன மண்பாண்டம், அதை மறுபடியும் திரும்பவும் அதை கட்டுகிறார். அதனுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது அது அவருடைய பார்வையிலே நன்றாக இருந்தது. கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு இருக்கிறது, அந்த குறைவு நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். இயேசுவினிடத்தில் வந்த பிரச்சனை என்ன செய்ய போகிறார் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். காத்திருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா அந்த திராட்சரசம் அங்கே பகிரப்படுகிறது. அத்தனை பேரும் சாப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள், இப்படி நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்லையா, இப்படி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லையே, இவ்வளவு நாட்கள் இது எங்கே வைத்திருந்தார், இவ்வளவு நாட்களும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். என்றால் இயேசு அங்கேயும் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு நன்றாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய செய்தி என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். யாருக்கு? நன்றை கவனியுங்கள். சில நேரங்களில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தில் இருந்து நம்ம அனுபவிக்கிற, இந்த வேதத்தில் இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே ஒரு ஒழுங்கின்படித்தான் நமக்கு வருகிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில நம்ம அனுபவிப்பதற்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. நேற்றைக்கு நான் சொன்னேன், இது ஒரு சட்ட புஸ்தகம். சில காரியங்களை நாம் கடைபிடித்தால், சில காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், இந்த வேதத்தின் மகத்துவத்தின்படி நாம் நடந்தால், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நாம் ஜீவித்தால் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு ஒழுங்கின்படியும் ஒரு சட்டத்தின்படியும் தான் நமக்கு வருகிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. அப்ப எல்லாம் நல்லா நடக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வேலை நல்லா இருக்கணும், ஆமென், நான் எதை செய்தாலும் அது வாய்க்கணும், என் வாழ்க்கையில் நான் உயர்வான நிலைக்கு வரணும், இந்த நிலையில் அல்ல, எல்லா பிரச்சனையிலிருந்து விலகி நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை, அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கு. ஆனா எப்படி வேணாலும் நாங்க வாழுவோம், எங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கும், நாங்க துன்மார்க்கமா வாழுவோம், கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழுவோம். ஆனா இந்த ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது ஒரு நாள் வராது. இந்த ஆசீர்வாதங்கள், வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் நன்மைகள் எல்லாம் ஒழுங்கின்படி தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வேணாலும் இருந்தா நன்மை வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே ஆசீர்வாதம் நமக்கு வரும். அவங்க ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்துடும், இவங்க ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்தோம். அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினா போதும், அவங்க 24 மணி நேரமும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஜெபிக்கிறதினால் ஆசீர்வாதம் வரும். இல்லை, நாம எப்படி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமோ, எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்கிறோமோ அதன்படித்தான் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென்.
நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், அவங்க நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக அவங்க போராடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்னுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரு சகோதரி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த சகோதரி ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாய் இருந்தது. நான் அந்த உங்க ப்ரோக்ராமை பார்க்கும் பொழுது உங்களுடைய செய்திகள் எனக்கு பேசுனது போலவே இருந்தது. நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருந்தேன், அதில் இருந்து வெளியில வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். எப்படி இந்த காரியத்தை சரிப்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நீங்க கொடுத்த அந்த செய்திகள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை, மாற்றத்தை கொண்டு வந்தது என்று அந்த கடிதத்தை எழுதிவிட்டு எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். என்ன ஜெபிக்க எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எழுதியிருக்கிறார்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் கடன். அது அவர்களுக்கு அது பெருசு. 80,000 ரூபாய் என்பது அவர்களுக்கு பெரிய கடன் தான். 80,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கிறது. இந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு வழி இல்லை. நான் எப்படியாயும் இதில் இருந்து மீண்டு வர வேண்டும், எப்படியாயிலும் இதிலிருந்து நான் வெளியிலே வர வேண்டும், எனக்கு ஜெபியுங்கள். நியாயமானது. அவங்க கேட்டிருக்கிற ஜெப குறிப்பு நியாயமானது. அதுக்கு கீழே எழுதியிருக்காங்க, இந்த கடன் எப்படி வந்தது. நம்பர் 1, மசாலா ஜாமானை வாங்கினது 10,000 ரூபாய். நம்பர் 2, துணி எடுத்தது 10,000 ரூபாய். இப்படி ஒவ்வொரு கணக்கு. ஆமாம், பர்னிச்சர் வாங்கினது 20,000 ரூபாய். இப்படி எல்லாம் ஒரு கணக்கை போட்டு மொத்தம் 80,000 ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே எழுதியிருக்காங்க, ஐயா, இந்த 80,000 ரூபாய் கடனில் நீங்கள் எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்கள்? எனக்கு இதை பார்த்த பிற்பாடு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். தன்னுடைய பிரச்சனையை ஜெபம் பண்றதுக்கு எழுறது ஒருவேளை நியாயம் என்று சொல்லலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் தெரியாமல் அவங்க டிவிக்குள்ளே நான் போயிட்டேன். அதான் பெரிய பிரச்சனை. அவங்க என் மெசேஜை பார்த்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா, இந்த 80,000 ரூபாய் கடனில் நீங்கள் எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்கள்? எனக்கு அதை பார்த்துட்டு இப்படி நான் இப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு கடிதம் எழுதுனாங்கன்னா நான் எங்கே போகிறதுங்க? இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதுக்கு கீழே, இந்த கடன் பிரச்சனை மாறுவதற்கு நீங்கள் எனக்காக 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும். 3 நாட்கள். இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, எந்த ஊரில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, சம்பந்தமே இல்லாமல் ஒரு கடிதம். இவங்களுக்காக நான் என்ன பண்ணணுமா? 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோசித்து பாருங்களேன். நான் இங்கே பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போனோடனே நீங்கள் ஒரு பிரச்சனையை எழுதி எனக்கு கடிதம் போட்டு, ஐயா, எனக்காக ஒரு 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும். இப்படி ஊராக பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் ஒவ்வொருத்தர் எனக்கு லெட்ரு போட்டு 3 நாளாக இப்படி புசியாமலும் குடியாமலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் என்னைக்கு தான் சாப்பிட்றது? இல்லை நான் எப்படி ஊழியம் செய்கிறது? யோசித்து பாருங்களேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எப்படி வேணாலும் அழுவாங்களாம், இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்களாம், இவங்க கர்த்தரை தேட மாட்டாங்களாம், இவங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்களாம், இவங்க சபைக்கு போக மாட்டாங்களாம், இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களாம். ஆனால் டிவி பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து எவன்டா வாரான் சோத்திரம், யாராவது ஆமாம் 24 மணி நேரம் உனக்காகத்தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு வாழ்கிறது. நான் கேட்குறேன், உன் பிரச்சனைக்கு நீ கர்த்தரை தேடணும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு உங்கள் ஊழியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி தலையில் முடியெல்லாம் சீக்கிரம் போயிட்டு பாருங்க. அவ்வளோ பாரமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். இல்லையா சொல்லுவோமா? உங்களுக்காக ஜெபிப்பதல்ல என்னுடைய ஊழியம். நான் எதற்கு அழைக்கப்பட்டேனோ 3 நாள் பிரசங்கம் பண்ணி போயிட்டே இருப்பேன். அடுத்த தடவை அவர் கூப்பிட்டாருன்னா வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிலாம் நாங்கள் கேட்கறதில்ல. நாங்கள் ஊழியத்தை ஊழியமாக செய்கிறோம், கர்த்தருக்கு பயந்து செய்கிறோம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையாக செய்ய விரும்புகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் இப்படி இருந்து வந்தவன் தான், எனக்கு தெரியும். ஆளை இல்லாமல் பிரசங்கம் பண்ணுறவங்க நாங்கள். டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது யார் இருப்பா? இப்படி ஒரு கேமரா தான் இருக்கும். கேமராமேனும் ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுவான். ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. 1000 பேர் இருக்கிற மாதிரி மகனே மகளேன்னு பிரசங்கம் பண்ணுவேன்.
அப்படியெல்லாம் பிரசங்கிக்க எங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாரப்படுகிறேன் என்று சொல்லி போக வரவில்லை. உங்கள் வாழ்வையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து விட்டால் நீங்கள் யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன நினைக்கிறார்கள்? எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வசனத்தை மாற்றி விடுகிறோம், வார்த்தையை மாற்றி விடுகிறோம். இப்படி நடந்தால் நன்றாயிருக்கும் என்று நினைக்கிறோம். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இப்படி ஒரு பாடம் எடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. பூமியானது உருண்டையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. பூமியானது உருண்டையா இருக்கிறது. நம்ம படிச்சிருப்போம், அறிவியலில் படிச்சிருப்போம். அப்படிதானே? படிச்சிருக்கோமா? உங்களை பார்த்து அப்படி தெரியலையே. படிச்சிருக்கோம், மறந்துட்டு. கவனிங்க, அந்த பையன் பாட புஸ்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோடனே வீட்டில் உட்காந்து படிக்கிறான். சோத்திரம், நல்லா படிப்பான் போல தெரியுது. வீட்டில் உட்காந்து படிக்கிறான். படிக்கும்போது சத்தமாக படிக்கிறான், பூமியானது உருண்டையா இருக்கிறது அப்படின்னு படிக்கிறான். அப்பா பக்கத்து ரூமில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அது எப்படிடா பூமி உருண்டையாக இருக்கும்? பூமி உருண்டையாக இருந்தால் நம்ம நேராக நடக்க முடியாது, தலைகீழ விழுந்துருவோமே. அவர் பெரிய ஞானி பாருங்க. அவர் சொல்லியிருக்காரு, டேய் எப்படிடா பூமி உருண்டையா இருக்கும்? நம்ம நேராக நடக்க முடியாதுடா. அது உருண்டையா இருந்தா தலைகீழ விழுந்துருவோம்டா. பூமி உருண்டையா இல்லை, சமமா இருக்கு, தட்டையா இருக்குன்னு படி. அவன் சொன்னானா, எங்க பாட புஸ்தகத்தில் இருக்கு, எங்க டீச்சர் வேற சொல்லி கொடுத்துருக்காங்க, பூமி உருண்டையா தான் இருக்கு. அப்பாவுக்கு பயங்கர கோபம். இங்க பாரு, அந்த டீச்சர் சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்றத சொல்லு, சத்தமா படிடா. பூமி தட்டையா இருக்கு, சமமா இருக்குன்னு படி. அப்பாவுக்கு பயந்து அந்த நேரத்தில் அவன் சத்தமா படிக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். டீச்சர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நேற்றுக்கு நான் சொல்லி கொடுத்தேனே, பூமியானது எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு. எல்லாரும் உருண்டையா இருக்குங்க, இந்த பையன் மட்டும் தட்டையா இருக்குங்க. டீச்சருக்கு கோபம் வருது. டேய், நான் நேற்றுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன், பூமி உருண்டையா இருக்குன்னு சொல்லுடா. இல்லை, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, பூமி உருண்டையா இல்லையா, அது உருண்டையா இருந்தா நம்ம தலைகீழ விழுந்துருவோமா, அது தட்டையா தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. டீச்சருக்கு கோபம். டேய், அவங்க டீச்சரா நான் டீச்சரா, யார் படிச்சிருக்கா, நான் சொல்றத சொல்லுடா அப்படின்னு மறுபடியும் மாற்றி சொல்லுகிறான். வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் மறுபடியும் பாருங்க பாட புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்பாவுக்கு கோபம் வருது. டே இல்லடா, எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறேன், மாற்றி சொல்லுடா அப்படின்னு. பாருங்க, இவன் அப்படியே சத்தமாக படித்தானா, பூமியானது ஸ்கூலுக்கு போகும்போது உருண்டையாகவும் வீட்டிலே இருக்கும்போது தட்டையாகவும் இருக்கும் அப்படின்னு படித்தானா. நல்லா கவனிங்க, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி மாறிடுமா, அவங்கக்கிட்ட அடிக்க தப்பிடலாம், அந்த வீட்டில் இருக்கும்போது தட்டையாக மாறிடும். நான் நினைக்கிறேன், சூழ்நிலைக்கு ஏற்ப பூமி மாறாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும், ஆனால் நம்ம எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் எல்லைகளிலே தேவ வல்லமை வெளிப்படணும், உன் சிறையிருப்பு மாறணும், நீங்க எல்லா நிலைகளிலும் சுகமாக இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்ம கை கொள்ளணும். அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த வார்த்தை மாறாது. உன் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த வார்த்தைகளை மாற்ற முடியாது. அவர் மாறுகிற தெய்வம் அல்ல, அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நீங்க நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா? இந்த பூமியில், இந்த சமுதாயத்தில், ஜனங்களுக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால நானும் நல்லா இருக்கணும், வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களோட தான் பேசுகிறார். இயேசு எதை செய்தாலும் அதை நன்றாய் செய்கிற ஆண்டவர். 2 காரியத்தை அந்த பகுதியில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு? இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, இந்த கொன்னை வாயுடைய இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்திற்காக இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவனை தனியே அழைத்து கொண்டு வந்து, 32 வசனத்திலிருந்து படியுங்கள். 32. அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
அவனை ஜனக்கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து கொண்டு வந்தார். நன்றாய் கவனிங்கள். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்வதற்கு முன்பு, இல்லாவிட்டால் யாருக்கு இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார்? ஒன்று, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாருங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு தனியே அழைத்தார். ஜன கூட்டத்தில் இருந்து அவனை தனியே அழைத்தார். நான் சொல்லுகிறேன், ஒன்று, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ஒரு ஆபிரகாம தன் குடும்பத்தில் இருந்து, தன் சமுதாயத்தில் இருந்து ஆண்டவர் தனியே அழைக்கிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்லா கவனிங்க. எப்போ இதை சொல்றாரு, எப்போ இதை கொடுக்கிறாரு? தனியே அழைக்கிறார். ஏசாயா 51:2 வாசிக்கும் போது, அவன் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து, அவனை கர்த்தர் வேறு பிரித்து, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவனை கர்த்தர் பெருக பண்ணினார். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நன்றை கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வேறு பிரித்தார், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தனியே அழைத்து கொண்டு வந்தார். இந்த நாளிலே சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகளே, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் யாருக்குள்ள இருக்கிறதோ, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கிறதோ, அவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாக செய்வார். இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது, அந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே தோல்வியா இருக்கு, நான் நினைச்சபடி ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது, நான் எதையோ நினைச்சா என்னமோ நடக்குது, நான் என்னமே யோசித்தா என்னமோ கைகூடுது, நான் நினைக்கிற எந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கல. ஒருவேளை வாழ்க்கையின் பல நிலைகளில் தோல்விகளை சந்தித்து 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 நிற்பீர்களானால், இந்த மாலை வேளையில, இந்த கூட்டத்தின் இறுதி நாளிலே உன் காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் பிரித்தெடுக்க அனுபவம் தேவ ஜனத்திற்கு தேவை. அல்லேலூயா. நீ வாழ்கிற சமுதாயத்தை விட்டு தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இஸ்ரவேலுக்குத்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்குத்தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாய் மாறும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. எப்போ? தேவனுடைய வார்த்தையின்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படின்னா அது உங்களுக்கு அணுகாது, அது உங்களுக்கு பலிக்காது, அது உங்களை சேதப்படுத்தாது, எந்த காரியமும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வராது. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று இஸ்ரவேலை குறித்து ஆவியானவர் சொன்னார். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. வருஷத்தில் 1ஆம் தேதி வந்துட்டா ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு. அப்படிதானே? நம்ம சர்ச்சில் கொடுக்குற வாக்குத்தத்தம், ஜெபக்குழுக்களில் கொடுக்குற வாக்குத்தத்தம், அங்கே கொடுக்குற வாக்குத்தத்தம், இங்கே கொடுக்குற வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் வாங்கி ஆதியாகமத்துக்குள்ளே ஒன்று, ஆமென், யாத்திராகமத்தில் ஒன்று, யோசுவாவுக்குள்ளே ஒன்று, சங்கீத பகுதியில் ஒன்று, அப்படின்னு வாங்கி வாங்கி உள்ளே வச்சு அந்த பைபிள் அப்படியே வீங்கி போயிருக்கும். சிலருக்கு பைபிள்லாம் ஏற்கனவே வாக்குத்தத்தம் உள்ளே இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே
இன்னொரு வாக்குத்தத்தம். நான் சொல்றேன், ஆண்டவர் யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, யாருக்கு அது பலிக்கும், யாருக்கு அது நடக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம சொல்லி அனுப்புகிறோம், உங்கள் சர்ச்சில் இருந்து வரும்போது உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா. யோசித்து பாருங்கள். ஐயா, வாங்கிறது தப்பு இல்லை, அது நிறைவேறணும், அது வாழ்க்கையில் நடக்கணும்னா அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும். எப்படி வேணாலும் நாங்கள் இருப்போம், எப்படி வேணாலும் நாங்கள் வாழுவோம், ஆனால் வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க எப்படிங்க, யாருடைய வீட்டுக்கு வாதம் வராது, யாருடைய குடும்பத்துக்கு சேதம் வராது, யாருடைய வாழ்க்கையில துன்பம் உபத்திரவங்கள் வராது. வசனம் சொல்லுகிறது எல்லாமே ஒரு ஒழுங்கு தான், எல்லாமே ஒரு உடன்படிக்கை தான், எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இதை நீங்க கவனிக்கணும், இதை நீங்க கவனிக்கணும் உங்க வாழ்க்கையில. அருமையானவர்களே, தேவன் யாருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு. அதனால பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு போகிறான், கூலி வாங்கிட்டு. இந்த ஜனங்களுடைய பெருக்கம், இந்த ஜனங்களுடைய வளர்ச்சி, இந்த ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியல, சபிச்சு ஒன்னில்லாம ஆக்கிரணும் அப்படின்னு கூலி வாங்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி வர்றான் பாருங்க, தேவனுடைய மனுஷனை தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு. கர்த்தர் அவன் வாயில் இருந்த வார்த்தைகளை புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரித்தெடுக்கப்பட்டவனை சபிக்க முடியாதுங்க. நீ நினைக்கலாம், இப்படி சாபம் போட்டுட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இது நடந்துருமோ, இது பலிச்சிருமோ, இப்படி நடந்துருமோ. நான் சொல்றேன், எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சாபம் போட 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 நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஒரு அல்லேலுயாவோ, ஒரு ஆமேனோ, ஒரு சத்தமோ, ஒரு கைத்தட்டோ அப்படி இப்படிலாம் பண்ணி இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கு பாருங்க. எப்படா கூட்டத்தை முடிப்பாருன்னே பார்த்துட்டு இருக்கீங்க. 9 மணி வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் டைமை பார்க்கக்கூடாது, நான் தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு அடுத்த ட்ராவல் இருக்கு, நான் கரெக்டாக முடிச்சிருவேன். ஏன் சொல்கிற தெரியுமா? யாருக்கு வாக்குத்தத்தங்கள், யாருக்கு தேவனுடைய வார்த்தைகள்? பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்தை விட்டு வெளியே வாங்க, உலகத்தின் கிரியைகளில் இருந்து வெளியே வாங்க. உலகத்தையும் பிரியப்படுத்தணும், ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும் நினைக்காதீங்க. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இந்த அனுபவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. யாருக்கா வாழ்றீங்க? மனுஷனை பிரியப்படுத்தி வாழ முடியாது, சமுதாயத்தை பிரியப்படுத்தி வாழ முடியாது. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், இவர்களை பிரியப்படுத்தி வாழ முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை மனுஷனை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை சமுதாயத்தை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், உறவுகள் என்ன சொல்லும்? எந்த ஆபத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த உறவுகளும் உனக்கு கை கொடுக்காது. ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. தன்னியே அழைக்கப்பட்டான், பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கு தான் வாக்குத்தத்தம், அவனை தான் கர்த்தர் நடத்துறாரு, அவனுக்கு தான் கர்த்தர் உதவி செய்கிறாரு. பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். வெளியில வரும் பொழுது மோசே மெதுவாக ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த ஜனங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றீர் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, சாப்பாடு இல்லைன்னா என்ன கொண்டு போடுவானப்பா, நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே ஆண்டவரே. கர்த்தர் சொன்னாரு, நான் போஷிப்பேன்ப்பா, நான் ஜனங்களை நடத்துவேன்ப்பா, நீ ஒன்றும் இதை பற்றி நீ கவலைப்படாத. ரொம்ப ஆச்சரியம். 40 வருஷம் ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்த நாட்களிலே சாப்பிட்டதெல்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆகாரத்தை பாருங்க, தூதர்களின் அப்பத்தை கொடுத்தாராம். எவ்வளோ அருமையாக போஷித்தார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவனை கைவிடவே மாட்டார்.
அன்றன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பாருங்க. எனக்கு இந்த தேவை இல்லையே, என் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. உலகம் சொல்லுகிறது, நீ அங்கே இருந்தால் உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காது, நீ அங்கே இருந்தால் உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காது. ஆமென். அதனால நீ என்ன செய்ய போகிறாய்? உலகம் பேசுகிறதா, சமுதாயம் சொல்லுகிறதா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி நின்று பாருங்க. கர்த்தரை நம்பி நின்று பாருங்க. கைவிட்டுருவாரா நம்முடைய ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர் தெருவில் விட்டுருவாரா? அல்லேலூயா. யார் உனக்கு வருவார்? யார் உனக்கு உதவி செய்வார்? யார் உனக்கு நன்மை செய்வார்? உலகம் பேசுகிறதா? உலகம் பேசுகிறதா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி நின்று பாருங்க. கர்த்தரை சார்ந்து நின்று பாருங்க. நம்முடைய தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணேன் என்று எழுதி இருக்கிறது. வனாந்தரத்தில் போஷித்தாரே 40 வருஷம். யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் முதல்ல அதை சாப்பிடும்போது என்னன்னே புரியல. அவங்க சொல்கிறாங்க, இப்படி எவ்வளோ அழகாக இருக்கிறது, தேனிட்ட பணியாரம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பணியாரம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் தேனிட்ட பணியாரம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு மகிமையாக இருக்கிற 40 வருஷம். நான் சொல்கிறேன், வஸ்திரம் பழையதாகல, அவங்களுடைய கால் என்ன செய்யலை, வீங்கி போகலை. ஐயோ, அவங்க போட்டிருந்த செருப்பு என்ன செய்யலையா? நம்ம மாதத்துக்கு ஒரு செருப்பு மாற்ற வேண்டி இருக்குது. ஏன்னா ரோட்டில் வரும்போதே கர்ப்புறன்னு தேய்ச்சிக்கிட்டே தான் வர்றோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே தெரிஞ்சிடும் இன்னார் வராங்கன்னு, கண்டுபிடிச்சிருவோம். 40 வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழையதாகலைங்க. ஆண்டவர் நடத்தினா. யாருக்குங்க இது? யாருக்கு இந்த வாக்கு தத்துவம்? யாருக்கு இந்த ஸ்லாக்கியம்? அடிமைத்தனத்தில் இருந்தவர்களில் வெளியே வந்தவர்களுக்கு. பாவத்தை விட்டு வெளியே வா, சாபத்தை விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா. உங்களை அழைத்த தேவனை நம்பி நின்று பாருங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். உன்னுடைய குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் சமுதாயத்தை பிரியப்படுத்தி, உலகத்தை பிரியப்படுத்தி, இப்படி இருந்தா எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று தேவனுடைய சமூகத்தில் அவரை தேட முடியாத நிலைக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்னைக்கு கர்த்தருடைய அழைப்புக்குள்ள நீங்க வர்றீங்களோ அன்னையில் இருந்து கர்த்தர் ஒரு குறைவையும் உனக்கு வைக்க மாட்டார். ஒரு குறைவும் வைக்க மாட்டார். அவருடைய நடத்துதலை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தடைப்பட்டு போன சில ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் உன் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. ஏற்கனவே உனக்கு சில நன்மைகள் நடந்திருக்க வேண்டும், அவைகள் தடைப்பட்டு விட்டது. ஆமை, யாரோ ஒருவர், ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு காரியம் சில நன்மையை தடை பண்ணி வைத்து விட்டது, சில ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி விட்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றி வருவாயானால் ஆமென், தடைகளை உடைத்து நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமான காரியத்தை உன் வீட்டுல, உன் குடும்பத்துல எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றார், திட்டமா தடுமாறி கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் இங்க இருக்கீங்க. தடுமா, உங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியும், இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தடுமாற்றங்கள் ராத்திரி வேளையில மாறணும். இந்த தடுமாற்ற சூழ்நிலை இந்த ராத்திரி வேளையில மாறுமானால் உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்கள். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், யாருக்கும் நடக்காத சில காரியங்கள் உனக்கு நடக்கும். கர்த்தர் அதை செய்வாருங்க. ஏன் தடுமாறுறீங்க? யாரை பிரியப்படுத்த இப்படி நடக்கிறீங்க? யாரை பிரியப்படுத்தி இப்படி வாழ்றீங்க? ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பாருங்க. அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறதே, பெரிய ஆசீர்வாதங்கள். தனியே அழைத்தார். பிரித்தெடுக்கப்பட்டவனின் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறது எல்லாமே நன்றாயிருக்கும். ஆமென். 2வது, அதற்கு பின்பு நம்ம வாசிக்கும் பொழுது அவனை தனியே அழைத்து கொண்டு வந்து, வாசிங்க தொடர்ந்து. எப்பத்தார் என்றார், திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். 2வது, நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்கிறேன். தனியே அழைத்து அவனை தொடுதல் மீட்பிற்கு அடையாளமாயிருக்கிறது.
அல்லேலூயா. யாருக்கு இயேசு நன்றாய் செய்வார் தெரியுமா? மீட்கப்பட்டவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். முதல்ல சொன்ன யாருக்கு இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார்? பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு. இரண்டாவது சொல்கிற யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு. மீட்பு எப்போ வருதுன்னா தொடுதல் உண்டாகும் பொழுது. இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். எப்போ தேவ தொடுதல் உண்டாகிறதோ, ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ தேவ தொடுதல் உண்டாகிறதோ அப்போதான் அவனுக்கு மீட்பு உண்டாகிறது. ஆமென். சவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவன், சவுல் தேவ ஜனங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவன். ஒரு நாள் வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு தொடுதல், எது? ஒரு ஒளி அவனை தொட்டது. கீழே விழுந்தான். இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்றைக்கு அந்த தொடுதல் அவனுக்குள்ளே உண்டானதோ அன்றைக்கு அவனுக்குள்ளே மாற்றம் உண்டானது. தேவனுடைய தொடுதல் மட்டும்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். மீட்கப்பட்டவன், தேவனுடைய தொடுதல். ஒரு யாக்கோபு ஆண்டவர் தொட்டார். யாக்கோபு தொட்டார். நல்லா கவனிக்கணும். யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறான். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை 2 முறை ஏமாற்றி வாங்கிட்டான். ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை 2 முறை ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு கோபம் வந்துட்டு, என்னைக்காவது ஒரு நாள் பாரு, உன்னை நான் கொன்று விடுவேன். ஏற்கனவே கூழு கொடுத்து என்னை ஏமாத்திட்ட, இப்போ அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நீ ஏமாத்திட்ட, வாங்கிட்ட, பார், உன்னை விட மாட்டேன். அம்மா சொல்றாங்க, டேய் செஞ்சிருவான்டா, சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போயிரு, கொஞ்ச நாள் போயிட்டுன்னா அவன் கோபம் தணிஞ்சிரும், அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வேணா மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு பிரயாணம், திடீர்னு பயணம், ஒன்றுமே எடுக்கலை, எப்படி போனோம் என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியல. ஒரு சாயங்கால நேரம் அப்படியே அவன் புறப்பட்டு மன உளைச்சலோடு போகிறான். இருதயத்தில் ரொம்ப வேதனை, அந்த வேதனையோடு புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச நேரத்திற்குள்ளே சூரியன் மறைந்தது, அங்கே ராத்தங்கினான். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. வனாந்தரம், ஆளே இல்லாத இடம், பயங்கரமான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊளையிடுதல் உள்ள அவாந்தர வெளி. அருமையானவர்களே, தன்னந்தனிமையாக இருக்கிறான். ஒரு கல்லை எடுத்து வச்சு தலைக்கு வச்சானா, படுத்தானா, நல்லா தூங்கிட்டானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுதான். நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் தூக்கமே வராது. நிறைய பேருக்கு வீட்டில் தூக்கம் வராது. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் தூங்குவாங்க பாருங்க. ஐயோ, எப்படி தான் தூங்குவாங்கன்னு தெரியல. இப்போ கூட சில கேஸுகள் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்லை, என் பிரசங்கம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்போம். ஆமென். ஆரம்பிச்சதுல இருந்தே இப்படியே தான் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆடுறதுனால பரவாயில்ல, தூங்குறாங்கன்னு நினச்சிக்கலாம். இப்படி ஆடுறாங்கன்னா அது வேற மாதிரி. அப்போனா நம்ம போய் கை வச்சு ஜெபம் பண்ணணும். நல்ல வேளை, ஆடுறதெல்லாம் இப்படித்தான் ஆடுதே, தோத்துரும், அப்போ எழும்பிடுவாங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுப்பாங்களா? சிலர்லாம் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டாரா, ஒரு அரை மணி நேரம் பேச மாட்டார். ஏன்? வீட்டில் தூக்கம் வரலையா, அதுக்கு தோத்துரும். நல்லா கவனிக்கணும். எப்படி தான் இவனுக்கு தூக்கம் வந்துச்சோ தெரில. பைபிளில் தலைக்கு மேலே பிரச்சனை வந்த எல்லாரும் நல்லா தூங்கியிருக்காங்க. இவர் யோனாவை பாருங்க, கப்பலின் அடித்தட்டில் மேலே அவ்வளவு பிரச்சனை, அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிரசங்க நேரத்தில் தூக்கம் வர்றது உண்மைதான் போல, பைபிளே எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் தூங்குறோன்னு சொல்லாதீங்க, அதுக்கு விளைவு வேற மாதிரி இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தன் ஜன்னலில் உட்கார்ந்து வசனம் கேட்குறான். அடா பாவி, எல்லாரும் உள்ளே உட்கார்ந்துருக்காங்க, அவனுக்கு மட்டும் ஏன் ஜன்னல்? காத்துக்காக இருந்தானான்னு தெரில. ஜன்னலில் ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டான். பவுல் வேற பாருங்க, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுற ஆள் போல தெரியுது. நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணாராம். நெடுநேரமாய் அப்படின்னு எழுதியிருக்கு. நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ண 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 இந்த மனுஷன் அப்படியே தூங்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். நல்லா கவனிங்க. அப்போது பைபிளில் நிறைய பேர் இப்படிலாம் தூங்கினதாக சரித்திரம் இருக்குது. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இப்போ கர்த்தர் தான் அவனை தூங்க வச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தர் அவங்ககிட்ட பேசணும். ஆமென். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். யோசித்து பாருங்களேன்,
ஆண்டவர் அவனோட பேசுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பயப்படாத, இந்த பூமி இந்த உனக்கு தான், நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு தான், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இது எல்லாம் உனக்கு தான்ப்பா, பயப்படாத, உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அப்பா என்ன அருமையான சொப்பனம். தேவ தூதரை பார்க்குறானா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததாம், அதுக்கு மேலே கர்த்தர் நின்றாராம், தேவ தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா இருந்துச்சான். யோசித்து பாருங்களேன், இவ்வளோ அருமையான சொப்பனம் பாருங்க. அப்போ அந்த சொப்பனத்தில் வாக்குத்தத்தம் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு, எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு, எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. நல்லா யோசிக்கணும். நம்மளும் சொப்பனம் பார்க்குறோம், கலர் கலராக பார்க்குறோம். என்னைக்காவது தேவதூதரை பார்த்துருக்கோமா? என்னைக்காவது ஒரு ஏணி வச்சதை பார்த்துருக்குறோமா? ஒரு நாளும் பார்க்கல. இங்கே யாராவது நான் தேவதூதரை பார்த்தேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளு கூட இல்லை. அப்போ நம்ம என்னத்தை தான் பார்க்குறோம்? பாஸ்டர் அதையே சொல்லணும் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளை விரட்டிக்கிட்டே வரா பாஸ்டர். அது என்ன எல்லாரையும் பொம்பளை தான் விரட்டுறா? எனக்கு ஒன்றுமே புரியல. எப்போ பார்த்தாலும் விரட்டுறா பாஸ்டர். நானும் ஓடி 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 கடைசியில் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே பொத்துன்னு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா கட்டிலேருந்து விழுந்திருக்கேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சாட்சி ஒன்றும் தெரியாதது போல பயங்கரமாய் பிசாசு எனக்கு விரோதமாய் போராடினான். ஸ்தோத்திரம், அவன் என்னை துரத்தி கொண்டு வந்தான். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். உன்னை எப்படி பாதுகாத்தார்னு எனக்கு தானே தெரியும். நல்ல கவனிங்க. நம்ம எப்பவும் இப்படித்தான் ஏதோ துரத்துற மாதிரியும் விரட்டுற மாதிரியும் என்னமோ நடக்கிற மாதிரியும். யாக்கோபுக்கு பார்த்த சொப்பனம் தீர்க்க தரிசனம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாக்குத்தத்தம் கிடைச்சாச்சு, தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, வெளிப்பாடு வந்தாச்சு, நல்ல சொப்பனம் வந்தாச்சு. எழும்பி புறப்பட்டு போகிறான், மாமா வீட்டுக்கு போகிறான், அங்க போய் வேலை செய்கிறான், அங்க போய் கல்யாணம் பண்றான். 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம். அங்க வேற அவங்க மாமா வேற பயங்கரமான ஆளா இருப்பார் போல தெரியுது. அப்பப்போ ஒரு முகம் மாறிடுமா. காலையில் எழும்பும் போதே ஐயோ இன்னைக்கு மாமாக்க முகத்தை எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படியேன்னு பயந்து பயந்தே வாழ்க்கை ஓடுது. நல்லா கவனிங்க. 20 வருஷம் ஓடிட்டு இப்போ தான் யோசிக்கிறான். நான் ஒரு நாள் என் சகோதரனுக்கு விலகி நான் வனாந்திரத்தில் வரும்பொழுது கர்த்தர் எனக்கு பேசினார, தீர்க்க தரிசனம் சொன்னார, வெளிப்பாடு சொன்னார, வாக்கு தத்தம் சொன்னார, உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன்னு சொன்னார, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார. ஆனால் நமக்கு நடக்கலையே. அப்படியே வெளியே வரான். யாப்போக்கு நதியை கடந்து முழங்கால் போட்டு ராமுழுதும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேறணும் என்று. நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய தொடுதலை அவன் உணர்கிறான். ஆமென். எப்பொழுது யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினானோ அப்போதான் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு சுதந்திரமா மாறுது. தேவனுடைய தொடுதல் ஒருவனை இஸ்ரவேலாய் மாற்றும். தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனை மாற்றும். ஆமென். கர்த்தர் தொடாத பட்சத்தில் எந்த மனுஷனுக்குள்ளும் மாற்றம் வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். நிறைய தாயார், நிறைய பெற்றோர்கள் செய்கிற வேலை, என் பிள்ளைக்கு அழகான ஒரு பொண்ணு வேணும். என்ன வேலை செய்கிறான் அவன்? டெய்லி காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவான். அவன் சுற்றி வருவான் ஊரே. அதுவும் ஒரு வேலை தான் போல. யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிடுவான். அதனால ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா எப்படி? அவன் துன்மார்க்கமாக இருப்பானா? இப்போ அவனை திருத்துறதுக்கு யார் வரணும்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சம்பவம் அப்படி தான் அங்கே இருக்கோ? சந்தேகமல்ல இருக்கு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படி தான் போகலான்னு நான் முடிவு பண்ணிடுவேன். என்ன நடக்குது? ஜெபிக்கிற பிள்ளை வேண்டும். அவன் வேலைக்கு போக மாட்டான், எதையும் கவனிக்க மாட்டான், பெற்றோரை கவனிக்க மாட்டான், எந்த காரியமும் கிடையாது. ஆனால் இந்த பிள்ளை ஜெபமணி அவனை என்ன செய்யணும்? திருத்தணும். ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்தணும். கடைசியில் பார்த்துனா அதை விட இது மோசமாக மாறிடும். அப்புறம் இதை திருத்துறதுக்கு அவன் தான் என்ன செய்யணும்? கோயிலாக தெரியணும். கல்யாணம் ஒரு மனுஷனை திருத்தாதுங்க. திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருத்தாது.
அட்வைஸ், ஆலோசனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருத்தாது. நான் சொல்கிறேன், எது திருத்தும் தெரியுமா? தேவனுடைய தொடுதல். எப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனை தொடுறாரோ, எப்போ ஆவியானவர் ஒரு மனிதனை தொடுகிறாரோ, அப்பதான் அவனுக்குள்ள மாற்றம் வருது. நான் நினைக்கிறேன், இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை தொட்டதுனால தான். தேவ தொடுதல் உங்களுக்குள்ள உண்டானதுனால தான். தேவ தொடுதலை நீங்க அனுபவித்ததுனால தான். நீங்க சொல்லியிருப்பீங்க, சத்தாலும் இந்த பெந்தகோஸ்த சபைக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. என்னைக்கு அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை தொட்டார். இப்படி சொல்ற ஆட்கள் தான் விசுவாசியா வருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ தொடுதல். ஒருவேளை நீங்க சில காரியத்துக்காக ஜெபித்து மாற்றத்தை பார்க்கலையா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், கர்த்தருடைய தொடுதலை பார்க்க போறீங்க. சில நபர்கள் இந்த ராத்திரியில் ஆவியானவர் தொட போகிறார். சில குடும்பங்களை ஆவியானவர் தொட போகிறார். மாற்றத்தை நோக்கி மாற்றங்களுக்காக நிற்கிற உங்க வாழ்க்கையில ஆமென், எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் எவ்வளவோ பேசியும் சில காரியத்தில் சில பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என் கரம் தொட விரும்புகிறது. தேவனுடைய தொடுதல், தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனை மனிதனாய் மாற்றும். எத்தனாய் இருந்தவன், எத்தனாய் வாழ்ந்தவன் இப்பொழுது இஸ்ரவேலாய் மாறினான். யாக்கோபை தொட்டார், இஸ்ரவேலாய் மாறினான். ஏசாயா அவங்க ஒரு தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ற ஆளு. அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்ற ஆளு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தூதன் நெருப்பு தணலை எடுத்துட்டு வந்து அதனால் அவன் நாவை தொட்டு, எப்போ தேவ தொடுதல் அங்கே உண்டாகிறதோ அப்ப சொல்கிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அதமானேன். நான் சொல்கிறேன், யாக்கோபை தொட்டார், இஸ்ரவேலாய் மாறினான். ஏசாயாவை தொட்டார், அவன் சுத்தமுள்ளவனாய் மாறினான். அவனுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டானது, சுத்திகரிப்பு உண்டானது. அல்லேலூயா. இயேசு தமது கரத்தை நீட்டி குஷ்டரோகியை தொட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் சுத்தமானான். ஆண்டவருடைய தொடுதல் சுகத்தை கொண்டு வரும். எலியா சோர்ந்து போய் சூரச்செடிக்குள்ளே படுத்து கிடக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் முடங்கி கிடக்கிறான். அங்கே ஒரு தொடுதல், தேவ தொடுதல் அவனுக்கு பலத்தை கொடுத்தது. அல்லேலூயா. தேவன் தொடுவாரானால், தேவனுடைய தொடுதல் உண்டாகுமானால் இன்னைக்கு சொல்லுகிறேன், அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய தொடுதல் அதிசயங்களை கொண்டு வரும். தேவனுடைய தொடுதல் மாற்றத்தை கொண்டு வரும். தேவனுடைய தொடுதல் சுத்திகரிப்பை கொண்டு வரும். தேவனுடைய தொடுதல் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யும். பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு பேசுகிறார். அவர் தொட்டார், மீட்பு உண்டாயிற்று. தேவனுடைய தொடுதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும். நீண்ட கால வியாதி, நீண்ட கால பிரச்சனை, பிசாசின் போராட்டங்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆமேன், எப்போ பார்த்தாலும் சாக வேண்டும் சாக வேண்டும் சாக வேண்டும் என்று ஒரு தற்கொலையின் எண்ணங்கள், தனிமையா இருக்கிற நேரத்தில் நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம எதற்கு வாழ வேண்டும் என்று அடிக்கடி உன்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை சத்துரு கொடுத்து அவன் அழித்து போடுகிறதற்கு முயற்சி செய்கிறான். ராத்திரி வேளையில ஆண்டவருடைய தொடுதல் உனக்கு உண்டாக போகிறது. நீண்ட கால வியாதியா, நீண்ட கால பிரச்சனையா, ஆமை, எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தும் எத்தனையோ பணங்களை செலவழித்தும் குணமே ஆக்க முடியவில்லை. சொல்லுகிறார்கள், காலம் முழுவதும் இப்படித்தான் வாழ வேண்டும், காலம் முழுவதும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று நினைக்கிறியா? இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய தொடுதல் உனக்குள்ளே உண்டாக போகிறது. தேவனுடைய தொடுதல் உண்டாக போகிறது. கர்த்தருடைய தொடுதல் இன்றைக்கு உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். உன் சம்பாத்தியங்கள், உன் வருமானங்கள் எல்லாம் உன் வியாதிக்காகவே செலவழிக்கப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் உன்னை தொடும். இன்றைக்கு நீண்ட காலமாய் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கட்டுகள் இந்த ராத்திரி வேளையிலே உன்னை விட்டு விலக போகிறது. உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவர் என்னை இன்னைக்கு தொடணும், தேவ தொடுதல் எனக்கு இன்னைக்கு வேணும். சில காரியத்தை என்னால் விட முடியல,
சில காரியத்தை என்னால விட முடியல. ஐயோ, நான் உலகத்தை மறைக்கிறேன், குடும்பத்தை மறைக்கிறேன், சமுதாயத்தை மறைக்கிறேன், சில காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. தேவ சமூகத்திற்கு வரும்போது உனக்கு உணர்வு வருகிறது. பிரசங்கம் கேட்கும்போது உணர்வு வருகிறது. வார்த்தைகள் கேட்கும்போது உணர்வு வருகிறது. உண்மைத்தான், என் தவறு உண்மைத்தான், நான் இதில் இருந்து வெளியே வரணும், இதில் இருந்து நான் வெளியே வரணும். வீட்டுக்கு போனா, காலேஜுக்கு போனா, வேலைக்கு போனா, படிக்க போனா, வெளியில போனா மறுபடியும் அதே நிலைமை. ஐயோ, எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள் தான் இப்படி விழுந்து 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 நான் எழும்ப முடியும்? எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு தொடுதல் வேணும். இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் என்னை தொட்டு விடுதலையாக்கி நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணுமே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். உன்னால எதையும் மாற்றிக்கொள்ள முடியாது. உன் சுய பலத்தில் எதையும் திருத்த முடியாது. உன் சுய பலத்தில் எதையும் மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தொடுவாரானால் அந்த தொடுகை தான் அற்புதங்களை கொண்டு வரும். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு தொட போறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, எனக்கு தேவ தொடுதல் வேணும், என்ன ஆவியானவர் தொடணும், எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், சுத்திகரிப்பு உண்டாகணும், எனக்குள் ஒரு சுகம் வேண்டும், எனக்குள் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனின் வாழ்வில் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஒன்று, பிரித்தெடுக்கப்பட்டான், இரண்டாவது மீட்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, தேவன் கரத்தை நீட்டி தொட்டு அவனை சுகமாக்கினார். அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள்.